ஆச்சினை 500 மற்றும் 700 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம். சார் கொஞ்சம் ಗೊತ್ತಿಲ್ಲ கன்னியாகுமரி அழகிய மண்டபம் பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ள டிவி ஸ்டாண்டுக்கு பின்னாடி 7 அடி நீளத்தில் ஒரு சாரை பாம்பு வந்து சிக்கியிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த பாம்பை பத்திரமா மீட்டு தீயணைப்பு துறையினர் உதயகிரி கோட்டையில் இருக்கக்கூடிய வனத்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிலாந்தோப்பு விளை பகுதியை சேர்ந்தவர் ஜான் ரோஸ் அப்படின்றவர். இவருடைய வீட்டில் தான் ஒரு சாரை பாம்பு உள்ள புகுந்திருக்கு. சாலையில் வந்த 7 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பு ஒன்று எதிர்பாராத விதமாக இவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு டிவி ஸ்டாண்டினுடைய பின்புறத்தில் போய் பதுங்கிக்கிட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து வீட்டில் இருந்தவங்க அதிர்ச்சி அடைஞ்சு தீயணைப்பு துறையினருக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. தக்கலை தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அந்த பாம்பை பிடிக்கும் முயற்சியில் இறங்கியிருந்திருக்காங்க. பாம்பை பிடிக்கக்கூடிய கருவிகள் உதவியோட தீயணைப்பு துறையினர் பாம்பை பிடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. இருந்தாலுமே பாம்பு டிவி ஸ்டாண்டுக்கு பின்னாடி பதுகிருந்து வெளியே வராமல் இருந்ததா சொல்லப்படுது. தலையை மட்டும் நீட்டினபடி தீயணைப்பு வீரர்களை பார்த்து சீரியபடி அந்த பாம்பு இருந்திருக்கா. இந்த சூழலை தான் அந்த ஸ்டாண்டை முழுசா தூக்கும் போது அங்கிருந்த கேபிள் ஒயர்களில் இந்த பாம்பு சிக்கி இருந்தது தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து பத்திரமா அந்த பாம்பை தீயணைப்பு துறையினர் மீட்டிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து தான் அந்த பாம்பை உதயகிரி கோட்டை வனத்துறையினர் கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. இதனால அங்க பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. ஆச்சினை 500 மற்றும் 700 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம்.